செயின்ட் இசிபியஸ் ஆஃப் வெர்சிலி மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள சார்டீனியா தீவுல பிறந்திருக்காரு. இவருடைய சின்ன வயசுல கிறிஸ்தவ விசுவாசத்தின் பேர்ல இவருடைய தந்தை கொல்லப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு இவருடைய குடும்பம் ரோமைக்கு குடிபெயர்ந்திருக்கு. அங்க மறையியல் கல்வி கற்று ஆலயத்துல இறைவார்த்தை வாசிக்கும் வாசிப்பாளரா திருநிலைப்படுத்தப்பட்டிருக்காரு. கிபி 344 ஆண்டு வெர்சிலி நகர ஆயரா திருநிலைப்படுத்தப்பட்டிருக்காரு. தன்னுடைய குருக்களுடன் இணைந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. அந்த காலகட்டத்துல ஏரியன் கொள்கை கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுத்து திருச்சபையில மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா ஆயர் யூசிபியாஸ் தன்னுடைய கத்தோலிக்க விசுவாசத்துல உறுதியா இருந்திருக்காரு. திருச்சபையின் வீர தலைவரான புனித அத்தனாசியாசுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டிருக்காரு. இதனால கோபம் அடைந்த பேரரசர் கான்ஸ்டான்டியூஸ் இவரை சிரியா நாட்டுக்கு நாடு கடத்தியிருக்காரு. அங்க வச்சு ஏரியன்ஸ் கொள்கையை ஆதரிக்க கூடியவங்க இவரை தெருக்கல்ல இழுத்து கொடுமைப்படுத்தி தங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஆனா இசிபியாஸ் தன்னுடைய கத்தோலிக்க விசுவாசத்துல உறுதியா இருந்திருக்காரு. எல்லா கொடுமைகளையும் தாண்டி ஒரு கட்டத்துல நாடு கடத்தல இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காரு இசிபியாஸ். திரும்ப வந்து மறுபடியும் ஏரியன் கொள்கைக்கு எதிராக போதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இறுதியா கிபி 371 ஆண்டு வீரமரணம் அடைந்திருக்காரு புனித இசிபியாஸ். ஆகஸ்ட் 2 செயின்ட் இசிபியாஸ் ஆஃப் வெர்சிலி ஃபீஸ்ட் டே.